எப்பாடா, மருமகளே மருமகளேன்னு சொல்லி என் மாமியார் என்னை உயிர் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்பதான் இன்னொரு மருமக வந்ததுலேருந்து நான் இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியில் வர டைம் இருக்கு. இதில் பாட்டு வேற, மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளேன்னு. இன்னைக்கு ஜாலியாக வெளியில் போயிட்டு வந்திருக்கேன். இந்த மாமியாருக்கு சின்ன மருமகிட்ட சண்டை போடவே டைம் சரியாக இருந்திருக்கும். என்னை பற்றி மறந்துருப்பாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓ வந்துட்டீங்களா நீ? வாங்க வாங்க. ஏன் நாத்து, நீ ஏன் நாத்து வீட்டுக்கே போகாம இங்கே வந்து குடியேறிட்ட? என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? சின்ன நீ பார்க்க வேணாமா? அதான் வந்துட்டேன். ஆமா, உங்க சின்னண்ணி பெரிய மைசூர் பேலஸ் பாரு, அவளை சுத்தி சுத்தி பாக்குறதுக்கு 10 நாள் ஆகுமா? அதான் கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சுல. நீ ஏன் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க? சொல்லு நாத்து சொல்லு. நான் சொல்றது இருக்கட்டும், நீங்க இப்ப எங்க அம்மா கிட்ட சொல்லாம எங்க போயிட்டு வந்தீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஆஹா, பாயிண்ட பிடிச்சிட்டாலே. வேற ஒண்ணும் இல்ல நாத்து, பக்கத்துல ஒரு சில்லற விஷயமா போயிருந்தேன். சில்லற விஷயமா நோட்டு விஷயமா? அம்மா உங்களை அப்பளே வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆஹா, மாமியார் கண்ணில் சிக்காம எங்கேயாவது வீட்டுக்குள்ள போயிடலான்னு பார்த்தா வாசல்லே நம்ம நாத்து காவலுக்கு இருக்காள. அம்மா அம்மா, பெரிய நீ வந்துட்டாங்கம்மா. ஆமா, பெரியண்ணி. இதுல அடைமொழி மாதிரி பட்ட வேற, பெரியண்ணி சின்னண்ணி. ஜி அக்காஜி நிம்மல் எங்க போச்சு? ஏன்டி வாங்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், மாமியார் எப்படியாவது சமாளிச்சுக்கடி, நான் பக்கத்துல ஒரு இடத்த வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ட்டு. ஏன்டி தெரியாத மாதிரி நீயும் பேசுற? ஆவோஜி, ஆனா மாமியார் கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஜி. அதனால வேற வழி இல்ல ஜி. நான் எஸ்கேப் ஆயிட்டு நிம்மலை மாட்டி விட்டுருச்சு. அடியே ராஜஸ்தான்காரி, உன்னை போய் நம்பிட்டு போனேன் பாரு, என்ன சொல்லணும். வாமா மருமகளே, எங்க போன இவ்வளோ நேரம்? என்ன பண்ண? சொல்லுங்க அக்காஜி சொல்லுங்க. மாமியார் ஜி கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க அக்காஜி சொல்லுங்க. சொல்றேன். உன்னை நம்பணும் பாரு, என்ன சொல்லணும். அத்தை, அது வந்துட்ட. அம்மா அண்ணி யோசிக்கிறாங்கம்மா. ஏமே நீங்க யோசிக்கத்தானே செய்திய? அடியே அருமை நாத்து, பாக்குறதுக்கு குட்டை வாத்து மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலை பாக்குற நீ? கொஞ்ச நேரம் உன் திருவாயை மூடிட்டு இரேண்டி. அது சரி இருக்கட்டும் மருமகளே, நீ எங்க போன அதை மட்டும் சொல்லு. ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தா உன் கோயிலில அப்படின்னு தெருவுல ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே போச்சு ஒரு வண்டியில. நிம்மளுக்கு காதுல எந்த பாட்டும் விழலையே அத்தைஜி. ஏண்டி உனக்கு ஏதாவது பாட்டு ஓடின மாதிரி கேட்டுச்சு? ஐயா அப்படிலாம் என் காதுல எதுவுமே விழலாமா? உனக்கு எப்படி உன் காதுல மட்டும் கேட்டுச்சு, எனக்குமே கேட்கலையே. ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை அம்மன் மேல நம்ம பக்தியா இருந்தா தான் நம்ம காதுல பாட்டுலாம் கேட்குத்த. சரி, ஏதோ ஒரு வண்டியில சாமி பாட்டு போட்டு போனதுக்கும் நீ வீட்டை விட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெளியில போனதுக்கும் என்னடி காரணம்? ஆகா, பொசுக்குன்னு பொய் சொல்ல வரமாட்டேக்கே. ஏதாவது யோசிக்கலான்னு பார்த்தா இடைவிடாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. எம்மா அண்ணி யோசிக்கிறாங்கம்மா யோசிக்கிறாங்க. அக்காஜி ஏதாவது யோசித்து அட்ட டயத்துல புளிகி தள்ளு அக்காஜி. இருடி சோனு, நானே யோசிச்சுட்டு தானே இருக்கேன். அத்தை, நான் பாட்டை முழுசா பாடி முடிக்கலத்த, பாடுறேன் கேளுங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தா உன் கோயில் இல்ல, கூழு ஊத்துவாங்களே அத குடிக்கத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு கோயிலுக்கு போனேன். சரி, கோயிலுக்கு போன சரி, கூழங்கடி கூழங்க அதெல்லாம் சொல்லுங்க மைனி. ஏனாத்து, புருஷ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. நான் மட்டும் உடனே பதில் சொல்லணுமாக்கும். கொஞ்சம் சும்மா இரே நாத்து. ஐயா, இந்த பெரியன்னைக்கு ஒரே வேலை, நம்மள புருஷ வீட்டுக்கு விரட்டுறதே தான். அவ கிடக்குற மருமகளே, நீ எனக்கு பதில் சொல்லு. கோயிலுக்கு போனியே கூழங்க. ஆமா ஒரு முக்கியமான விஷயம். ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை கோயில்ல கூழ் ஊத்துவாங்க. அதெல்லாம் சரிமா? இன்னைக்குதான் வெள்ளிக்கிழமே இல்லையே. அரே அக்காஜி. அடியே ராஜஸ்தான்காரி, இப்ப என்னடி பண்றது? எப்படியாவது சமாளிங்க அக்காஜி. ஆண்டி உங்க மேலே கோவமா இருக்குது. அது சரி மருமகளே, என் மகா கரெக்டா சொல்றா பத்தியா? ஆடி மாசம் சரிதான், வெள்ளிக்கிழமை கோயில்ல கூழ் ஊத்துவாங்க சரிதான். ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே இல்லையே. அதைத்தான் நானும் சொல்றேன். சாமி பாட்டை கேட்ட உடனே நானும் வெள்ளிக்கிழமை கோயில்ல கூழ் ஊத்துவாங்க அத்தைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே இல்லத்த, புதன்கிழமையா. அதான் வெள்ளிக்கிழமை தாம்மா கோயில்ல ஊத்துவாங்க கூழு, இன்னைக்கெல்லாம் ஊத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்க அத்தைக்கு கோயில் கூழ்லாம் ரொம்ப பிடிக்கும், கொடுங்கன்னு கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன். ஆனா உங்க அத்தையா இருந்தாலும் சரி, உங்க பொத்தையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை தான் கோயில்ல கூழ் ஊத்துவோம், புதன்கிழமெல்லாம் ஊத்த மாட்டோம், போமான்னு அனுப்பிட்டாங்க. அதான் கோயிலுக்கு போயிட்டு கால்நடையா வர்றதுனால கையில கூழே வாங்க முடியலத்த. அரே அக்காஜி சூப்பரா சமாளிச்சு. அம்மா அண்ணி ஏதோ போய் சொல்றாங்கம்மா. ஏண்டி உனக்கு வேற வேலையே இல்லையாட்டி என் மருமகளை பத்தி குறை சொல்லிட்டு இருப்பியோ? அவ எனக்காக ஆசையா கோயில்ல போய் கூழ் வாங்கலான்ட்டு போயிருக்கா. கூழ் எங்கன்னு கேட்க சொன்னா கேட்டேன். அதான் கோயிலே கூழ் ஊத்தலையாம, இன்னைக்கு வெள்ளிக்கிழமே கிடையாது. அதான் அவ வெறுங்கையோட வந்திருக்கா. ஓஹோ, இதை போட்டு கொடுத்ததே நாத்தா? இருடி நாத்து,
உன்னை வீட்டை விட்டு முதல்ல விரட்டுறேன். சரி மருமவளே, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா. அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது கோயிலுக்கு போய்க்கலாம். ஏன் நீ நல்லா போய் சொல்லிட்டு அம்மாவே ஏமாத்துறீங்கல்ல? ஆமா நாத்து, ஆமா. உன்னைய முதல்ல இந்த வீட்டை விட்டு பார்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எங்க அத்தையை கூட ஈஸியா ஏமாத்திக்கலாம் போல. அம்மா அம்மா, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு சின்னண்ணியும் பெரியண்ணியும் சேர்ந்து சதி பண்றாங்கம்மா. நிம்மல் சதி பண்ணலா, நிம்மல் ஒரே ஒரு சாதி தான் பண்ணிச்சு நிம்மல் அண்ணாவே. அடியே, அவ அதை சொல்லலட்டி. நீ அவனை கல்யாணம் முடிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்றோமா, அதைத்தான் அவ சதி பண்றோன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்போ ஓகே, நிம்மல் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றான், நாத்துவை வீட்டை விட்டு வெளியே பத்துறான். ஓகே, டீல் டீல். நிம்மல் ராஜஸ்தான் சப்பாத்தி அண்ட் பானிபூரி மேல பிராமிஸ் பண்றான், நாத்துவை வீட்டை விட்டு காலி பண்றான். அடியே இங்க வாடி ராஜஸ்தான்காரி, உன்னை வச்சுதான் இன்னைக்கு பிளானையே ஸ்டார்ட் பண்ண போறேன். சொல்லுங்க அக்காச்சி, என்ன பண்ணலாம்? என்ன பிளான் போட்டிருக்கீங்க? அடியே 2 காஃபி தரேன். உன்னை நாத்துட்டையும் உன்னே அத்தைட்டையும் கொடு. மாத்தி கொடுத்துட்டேன்னா உனக்கு தான் பிரச்சனை, எனக்கு ஒன்றும் இல்லை. கரெக்டா கொடுத்துறேன் அக்காச்சி, காஃபியை மட்டும் என்கிட்ட கொடுங்க. இதோ இந்த பெரிய கப்ல இருக்குல்ல, அதை நாத்து கொண்டு கொடு. அப்புறம் இதோ இந்த சின்ன கப்ல இருக்கு, அதை கொண்டு அத்தை கொடு. சரியா? ஓகே ஓகே அக்காஜி. ராஜஸ்தான சின்ன பொண்ணு ஏங்குது ஏங்குது கொம்பு தேனி சிகப்பல்லோலாக்கு குலுங்குது குலுங்குது. ராஜஸ்தான்காரின்னு பாட்டை பாரு பாட்டை. இந்தாங்க அத்தைஜி, காப்பி எடுத்துக்கோங்க. அத்தை, உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, அதனால சின்ன கப்லே குடிங்க அத்தை. சே, என் சின்ன மருமவளுக்கு என் மேல காஃபி குடிக்கணும்னு எவ்வளோ அக்கறை, என் பெரிய மருமவளுக்கு நான் சுகர் கம்மியா குடிக்கணும்னு எவ்வளோ அக்கறை. 2 மருமகளும் தங்கமாலாம் கிடைச்சிருக்காங்க எனக்கு. இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. வழக்கமா அம்மா காஃபி கேட்டா 10 நிமிஷம் கழிச்சு தான் கொண்டு வருவாங்க 2 பேரும் சேர்ந்து. இன்னைக்கு கேட்காமலே கொண்டு வராங்க. என்னவா இருக்கும்? எதுக்கும் கொஞ்சம் உஷாராத்தான் நாம இருக்கணும் போல. நாத்து நாத்து, இந்தாங்க உங்களுக்கு கூட காஃபி. இல்ல இல்ல, நான் இப்பதான் காஃபி குடிச்சேன், எனக்கு வேணாம். என்னடி அவளே ஆசையா உனக்கு காஃபி போட்டு கொண்டாந்து கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா அவங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கும்போது காஃபியை கொடு டீயை கொடுன்னு உயிரை வாங்குவேன். கொடுக்கும்போது குடிடி. சரி நீ கொடுங்க. நிம்மளுக்கு நம்ம பெரிய கப்ல டீ கொடுத்துருக்கான், குடிங்க குடிங்க. பாத்தியாடி நாத்து, உன் மேல எனக்கும் உங்க சின்னன்னிக்கு எம்புட்டு அக்கறைன்னு. காஃபி யாருமா போட்டது? நல்ல டேஸ்டா இருக்கு. நிம்மல் அக்காஜி தான் காபி போட்டுது, நிம்மல் கொண்டு வந்து கொடுத்தது. நல்ல டேஸ்டா இருக்குமா, சூப்பரா போட்டிருக்கீங்க. கட 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 கட. எம்மா, என்ன இந்த காபி போய் நல்லா இருக்கீங்க? கேவலமா இருக்கு. சீனிக்கு பதிலா உப்பு போட்ட மாதிரி இருக்குமா, நல்லாவே இல்ல. என்ன நாத்து சொல்ற? அதே காஃபி தானே உங்க அம்மாவும் குடிக்கிறாங்க. அவங்க இப்பதான் டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எங்களை பிடிக்கலன்னா நீ இப்படிலாம் குறை சொல்லக்கூடாது நாத்து. அதானே, நிம்மல் கூட காஃபி குடிச்சான், ரொம்ப டேஸ்டா தான் இருந்துச்சு. நிம்மல் அத்தைக்கும் அதே காஃபி தான், நிம்மல் நாத்துக்கும் அதே காஃபி தான். ஏண்டி, நானும் அந்த காஃபி தானே குடிக்கேன். என் மருமகளை பத்தி என்கிட்டே குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா நீயே? நல்ல டேஸ்டா உனக்கு உட்கார வச்சு காஃபி போட்டு கொடுக்காளுகல்ல, இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலும் சொல்லுவ. முதல்ல உன் பொட்டி பொடிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பு. என் மருமகளையும் என்கிட்ட இருந்து பிரிக்கலாம் நீ பிளான் படுத. மருமகளையும் மாமியாரையும் பிடிக்கதான் இங்க வந்தியோடி. போட்டி போட்டி உன் வீட்டுக்கு கிளம்பிட்டி. என் மருமகளும் என்ன எவ்வளவு அன்பா கவனிச்சுக்கிறாளுவ. எம்மா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க வேணா என் காஃபியை குடிச்சு பாருங்கம்மா. அத்தச்சி ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும், அடுத்தவங்க எச்செல்லாம் சாப்பிடக்கூடாது அத்தச்சி. சரிம்மா சின்ன மருமவளே, நீ சொன்ன விட்டு அதை நான் செய்யாம இருப்பேனா? நல்ல வேலை சொன்னட்டி. ஒரு வேளை அத்தை குடிச்சிருந்தா நம்ம வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறி இருக்குண்டி. நீ எங்களெல்லாம் பிரிச்சது போதும், ஒழுங்கா உன் மாமியாரோட சேர்ந்து வாழத வழிய பாரு. போட்டும் போட்டும், உன் புருஷனும் பாவம், நீ இங்கே இருந்துட்டு இருக்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. ஐயோ அத்தை, நாத்துக்கு எங்களை பிடிக்கலங்கிறது உண்மைதான். அதுக்காக நாத்து இந்த வீட்டுல இருந்து வெளியே போகணுங்கிறதுக்காக நாங்க காஃபியில சீனிக்கு பதிலாக என்னப்போ உப்பை போட்டு கொடுத்த மாதிரியும் அதுல கொஞ்சம் மசால் பொடியை கலந்த மாதிரியும் எப்படி சொல்றா பாருங்க. நாத்து இந்த வீட்டை விட்டு வெளியே போலனா கூட பரவாயில்ல, அத்தை கிட்ட என்னை பத்தியும் இந்த இன்னொரு அண்ணியை பத்தியும் தப்பு தப்பா பேசாத நாத்து. ஓகோ, உங்ககிட்ட உங்களை பிடிக்காம தான் அவ இப்படி மாட்டி விட்டுட்டு திரியுதான்றீங்க, அப்படிதானே? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்ல. அவங்க தான் என்ன பிடிக்காம உங்ககிட்ட மாட்டி விடுறாங்கம்மா. வேற ஏதோ நடக்குது என்ன சுத்தி. ஆடு நடக்குது, கோழி நடக்குது, வாத்து நடக்குது. ஏன் நிம்மல் அக்காவும் நிம்மல் கூட நடக்குது. சரிடி, இவங்க சொல்றதுதான் சரி. முதல்ல நீ உன் புருஷ வீட்டுல போய் கொஞ்ச நாளே ஒழுங்கா காஃபி போட கத்திட்டு, அப்புறம் தான் தெரியும் காஃபி எப்படி போடுறதுன்னு, டேஸ்டா எப்படி இருக்குன்னு. போ போ.
அடியே மைனிகளா, நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து என்ன எங்க அம்மாவையும் பிரிச்சுட்டு நான் உங்களை பிரிக்க பிளான் போட்ட மாதிரி எங்க அம்மா வாயாலே சொல்ல வைக்கிறீங்களா? அதுவும் இல்லாம இந்த வீட்லயே ஓசியில டேரா போட்டு தின்னுக்கிட்டு இருந்த என்னையே வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணி அனுப்ப வேற செய்தீங்க. இருங்கடி இருங்க, இந்த நாத்து யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன், காட்டுறேன்.